வணக்கம் நண்பர்களே. கம்யூனிச சித்தாந்தம் இதில் இருக்கக்கூடிய சில முக்கிய பண்புகள், அம்சங்கள், உண்மைகள் இதை தான் நான் உங்களோட இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பெரும்பாலான மக்களுக்கு கம்யூனிச சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த உண்மைகள், சிறப்புகள், அம்சங்கள் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 99% மக்கள், அதாவது காமன் பீப்புள், இவங்களுக்கு கம்யூனிசம் கொள்கை இதில் ஒரு சரியான புரிதலே கிடையாது. பெரும்பாலான மக்கள் கம்யூனிசம்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே மக்கள் எல்லாரும் சமநிலையில் இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அரசே எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும், மக்களை பார்த்துக்கணும், எஜுகேஷன், ஹெல்த் கேர், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் அரசே எடுத்து நடத்தணும், பொருளாதாரமே அரசனுடைய கையில் இருக்கணும். இதுதான் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நிறைய மக்களுக்கு கம்யூனிசம் பற்றி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்குது. இந்த கம்யூனிசம் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட் இவங்க நாடை வளர விட மாட்டாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷனாலே இவங்களுக்கு பிடிக்காது, யங்ஸ்டர்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் போகுதுனாலே பிடிக்காது, டெக்னாலஜி இதை வளர விட மாட்டாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. இது எதுவுமே உண்மை கிடையாது. சொல்லப்போனால் கம்யூனிசம் ஈக்குவாலிட்டி பற்றியே பேசலை. ஈக்குவாலிட்டி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மாதிரி இருக்க தேவையில்லை, இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. உங்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கா? இதுதான் உண்மை. இதற்கான காரணங்கள் நான் சொல்கிறேன். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். கம்யூனிசமை பற்றி ஃபுல்லாக படிக்கணும்னா நமக்கு குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் தேவை. ஒரு 2 நாள் ஃபுல்லாக செலவு பண்ணணும். அப்போ தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் எல்லாத்தையும் என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். கம்யூனிசம்ன்றது எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த கம்யூனிசம்ன்றது முதல்ல ஒரு சித்தாந்தமே இல்லைங்க. 2000 வருடங்களுக்கு முன்னாடியே சில ஸ்காலர்ஸ் கம்யூனிசம் பற்றி பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு கிரீஸில் பிளேட்டோ பேசினார். ஆனால் மாடர்ன் பீரியடில் கம்யூனிசம் அப்படின்ற கான்செப்ட் எது கீழே வருதுன்னா மார்க்சிசம் ஐடியாலஜி கீழே தான் வருது. மார்க்சிச சித்தாந்தம் தான் கம்யூனிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேசுது. அப்போ கம்யூனிசம்ன்றது ஐடியாலஜி கிடையாது, அது ஒரு கான்செப்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எ ஃபார்ம் ஆஃப் சொசைட்டி, ஒரு விதமான சமூகம், ஒரு சமூக நிலை தான் இந்த கம்யூனிசம். கார்ல் மார்க்ஸ், அவருடைய ஃப்ரெண்ட் எங்கல்ஸ், இவங்க தான் மெயினாக மார்க்சிசம் கொள்கையை உருவாக்கணும். மார்க்சிசம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம், இந்த வரலாறில் பல சமூகங்களை கடந்து வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கிய சமூகம் கேபிட்டலிசம், முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த முதலாளித்துவம்ன்றது தவறான சமூகம், இந்த மனிதம் இதுக்கு எதிரானது. ஆனால் நமக்கு தேவையான சமூகம், இதனுடைய பேர் கம்யூனிசம். அல்டிமேட்டாக அந்த கேபிட்டலிசம் அழிஞ்சு கம்யூனிசம் உருவாயிடும். இதுதான் சிறந்த ஒரு சமூகம். இதில் மக்கள் ஒற்றுமையாக, அமைதியாக வாழ்வாங்க, சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி தான் கம்யூனிசம். இந்த சொசைட்டி வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக மாற்றமே தேவை இருக்காது, இதில் எப்பயுமே மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்கன்னு சொல்கிறார். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி தான் கம்யூனிசம். ஓகேவா? சொல்கிறது புரியுதா? ஆனால் அந்த கம்யூனிசம்ன்றது டைரெக்டாக வந்துடாது. கேபிட்டலிசம்க்கு முன்னாடியும் சில சமூகங்கள் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் நம்ம உள்ளே போக வேண்டாம். கேபிட்டலிசம் கம்யூனிசமாக மாறும்போது டைரெக்டாக மாறாது, நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் சோஷியலிசம். இன்னைக்கு தேதியில் கம்யூனிஸ்ட் நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம் ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது, சோஷியலிஸ்ட் நாடு. இந்த நடுவில் இருக்க ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, சோஷியலிசம். இந்த சோஷியலிசம் ஸ்டேஜில் நாடுங்கிற கான்செப்ட் இருக்கும், கவர்மெண்ட்ன்ற கான்செப்ட் இருக்கும். கம்யூனிசம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா நாடுங்கிற கான்செப்டே இருக்காது, கவர்மெண்ட்ன்ற கான்செப்டே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கம்யூனிஸ்ட் நாடுன்னு நம்ம சொல்கிறோம்னா அது ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட் நாடு இல்லை, சோஷியலிஸ்ட் நாடு. கியூபா, இதுக்கு முன்னாடி இருந்த சோவியத் யூனியன், இன்னைக்கு இருக்க சைனா, வியட்நாம், இதெல்லாமே சோஷியலிஸ்ட் நாடுகள். மார்க்சிசம் கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிசம். ஒருவேளை அந்த உலகம் லாஸ்ட் ஸ்டேஜான கம்யூனிசம்கே போகுதுன்னா அந்த உலகத்தில் நாடுகளே இருக்காது, அரசே தேவை இருக்காது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். சரி, இப்போ கேபிட்டலிசமை கம்பேர் பண்ணும்போது கம்யூனிசம் ஏன் பெஸ்ட் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். இதை நம்ம பார்க்கலாம். பிரீஃபான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேபிட்டலிசம், இந்த சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் சமமாக இருக்க மாட்டாங்க, ஒரு பெரிய டிவிஷன் இருக்கும். இந்த டிவிஷனை டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல். சமூகத்தில் ஒரு சாரார் முதலாளிகளாக இருப்பாங்க, இவங்க பேர் கேபிட்டலிஸ்ட். இன்னொரு சாரார் உழைக்கும் வர்க்கமாக இருப்பாங்க, இவங்க பேர் ஒர்க்கர். புரியுதா? அது இல்லாமல் இந்த உழைக்கும் வர்க்கம் இருக்காங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ், இவங்க அந்த முதலாளிகளால் கண்ட்ரோல் பண்ணப்படுவாங்க. அப்போ இவங்க வேலை செய்கிறவங்க மட்டும் கிடையாது, கண்ட்ரோல் செய்யப்படுறவங்களும் கூட.
அதனால் இந்த ஒர்க்கர்ஸ்க்கு ப்ரோலிட்டேரியட் அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. ப்ரோலிட்டேரியட் அப்படின்றது ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல்டு கிளாஸ். இந்த பக்கம் முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க பேர் வந்து கேபிட்டலிஸ்ட். கேபிட்டல் அவங்க கையில் இருக்கும். அது இல்லாமல் இவங்க கண்ட்ரோலிங் கிளாஸ், இந்த ப்ரோலிட்டேரியட் கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இவங்களுடைய பேர் வந்து பூர்ஷ்வாசே. இப்போ ஒட்டுமொத்தமாக சொசைட்டியில் 2 கிளாஸ் இருக்கும். ஒன்று பூர்ஷ்வாசே, இன்னொன்று ப்ரோலிட்டேரியட். இப்படி தான் சமூகம் இருக்கும். ஆனாலும் இந்த பூர்ஷ்வாசே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த உழைக்கும் வர்க்கம் கிட்ட இந்த உழைப்பை வாங்கிட்டு லாபத்தை அவங்க எடுத்துப்பாங்க. உழைப்பாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் மட்டும்தான் கொடுக்கப்படும். ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணுறதை உருவாக்குறவங்க ஒர்க்கர்ஸ் தான். நியாயப்படி இவங்களுக்கு தான் லாபம் வரணும். ஆனால் பூர்ஷ்வாசே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லாபத்தை எடுத்துடுறாங்க. இதனால் இந்த ஒர்க்கர்ஸ், லார்ஜர் கான்செப்ட் ப்ரோலிட்டேரியட், இவங்களுக்கு பெரிய வேதனை. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது. சம்பளம் வாங்கலாம், ஒருவேளை அவங்க நல்லா கூட இருக்கலாம், மிடில் கிளாஸாக கூட இருக்கலாம், ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஒரு மிருகம் வாழ்கிறது மாதிரி தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு கான்செப்டில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதனுடைய பேர் வந்து ஏலினேஷன். ஏலினேஷன்றது என்னன்னா, இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே ப்ரோலிட்டேரியட், அவங்க உழைப்பை செலுத்தி உற்பத்தி செய்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா உழைப்பு அவங்களது, அவங்க உருவாக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்களுக்கு சொந்தமாக இருக்காது. அப்போது ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே இருப்பாங்க, மனித நிலையிலே இருக்க மாட்டாங்க. இதை தான் கார்ல் மார்க்ஸ் ஏலினேஷன் அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒரு ஐடி ஒர்க்கர் எடுத்துப்போம். ஐடி ஒர்க்கர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ராடக்ட்ஸை உருவாக்குவாங்க. ஆனால் அவங்க உருவாக்குற ப்ராடக்ட் எங்கே போகுது, எந்த நாட்டில் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணுறாங்கன்றதை இவங்களுக்கு தெரியாது. அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்பயுமே இவங்க ஓனராகவே இருக்க மாட்டாங்க. வேஜ் சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும். டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருப்பாங்க இல்லையா. ஐடி ஒர்க்கர்ஸ் எல்லாம் இந்தியாவில் நல்ல உழைப்பாளிகள் தான். ஆனால் நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே இருப்பாங்க. ஒரு திருப்தியே இருக்காது. அவங்களுடைய அறிவு, உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போகும். கரெக்டாக உதாரணத்துக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பார். நியாயமாக இன்ஜினியராக வேலை செய்யணும், ஆனால் சாஃப்ட்வேர் கோடிங் அவர் அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இதுதான் ஏலினேஷன். அப்போ கேபிட்டலிசமில் மனிதனாகவே வாழ மாட்டான் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். அப்போ இதில் இருந்து எப்படி மீண்டு வரணும்னா புரட்சி வெடிக்கணும். அந்த ஒர்க்கர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து நாமெல்லாம் ஒரே வர்க்கம், நாம் வந்து உறிஞ்சப்படுறோம் யாரால, பூர்ஷ்வானால அப்படின்ட்டு அவங்க உணரும் பொழுது புரட்சி வெடிக்கும். புரட்சி வெடித்து கேபிட்டலிசம் உடஞ்சி அது அழிஞ்சு போய் கம்யூனிச சமூகம் உண்டாகும்னு கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். ஆனால் அந்த கம்யூனிச சமூகம் உடனடியாக கேபிட்டலிசம் வந்து வராது. நடுவில் ஒரு சமூகம் இருக்கும், ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் இருக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனலாக இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரும். இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜினுடைய பேர் சோஷியலிசம். இன்னைக்கு தேதியில் இந்த உலகத்தில் கம்யூனிஸ்ட் நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாமே ஆக்சுவலாக சோஷியலிஸ்ட் நாடுகள். ஒரு காலத்தில் இந்த சோவியத் யூனியன், இன்னைக்கு இருக்கக்கூடிய கியூபா, சைனா, வியட்நாம் எல்லாமே சோஷியலிஸ்ட் நாடுகள். லாஸ்ட் ஸ்டேஜ் கம்யூனிசம் போயிட்டா நாடே இருக்கக்கூடாது, அரசே இருக்கக்கூடாது, நாடே தேவையில்லை அப்படின்னு மார்க்ஸ் சொல்லுவார். அப்போ சைனால இன்னைக்கு நாடுன்ற கான்செப்ட் இருக்கு. அப்போ டெக்னிக்கலாக அது கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது, சோஷியலிஸ்ட் நாடு. மார்க்சிசம் கொள்கையை ஃபாலோ பண்ணுது, ஆனால் இன்னும் கம்யூனிஸ்ட் ஸ்டேஜுக்கு போகல, சோஷியலிஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒருவேளை கம்யூனிஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா சைனான்ற நாடே இருக்காது, சைனான்ற நாடே தேவை இருக்காது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சோஷியலிஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், நடுவில் இருக்க ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். இதில் அரசுங்கிற கான்செப்ட் இருக்கும், நாடுங்கிற கான்செப்ட் இருக்கும். இங்கே முதல்ல அரசு என்ன பண்ணணும்னா, அந்த பூர்ஷ்வா இருக்காங்க இல்லையா, ஆளும் வர்க்கம், அவங்கள நீக்கிட்டு இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா ப்ரோலிட்டேரியட், இவங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டணும். இதுதான் ஸ்டேட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சோஷியலிசமில் இருக்கணும். இதுதான் மார்க்ஸும் எங்கில்ஸும் சொல்கிறாங்க. இந்த சோஷியலிசமில் அரசே பொருளாதாரத்தை எடுத்து நடத்தும், உற்பத்தி பண்ணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுத்துரும். அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொடியூஸ், அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அந்த மக்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும். அவங்களுடைய தேவை பூர்த்தி ஆகும். இதுதான் சோஷியலிசம். அப்போ சோஷியலிசமில் ஸ்டேட் இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும், ஈக்குவாலிட்டி இருக்கும், மக்கள் வந்து சமநிலையில் இருப்பாங்க. ஆனால் இது மட்டும் பத்தாது, ஃபர்தர் ஸ்டேஜுக்கு போகணும், அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் கம்யூனிசம். கம்யூனிசம் ஆக்சுவலாக ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுங்க. இப்போ பொதுமக்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹையஸ்ட்டாக இருக்கும், ப்ரொடக்ஷனும் ஹையஸ்ட்டாக இருக்கும், உற்பத்தி ஹையஸ்ட்டாக இருக்கும், டெக்னாலஜி ஹையஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இதுதான் மோஸ்ட் எஃபிஷியன்ட். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாமே குறைஞ்ச உழைப்பில் மேக்ஸிமம் எடுத்துடலாம். இதில் நம்ம அந்தளவுக்கு உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இன்றைக்கி நம்ம 8 மணி நேரம் வேலை செய்கிறோன்னா
கம்யூனிசமில் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். அது இல்லாமல் அந்த கம்யூனிச சொசைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களுக்குள்ளே சண்டையே வராது. ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம நாட்டை எடுத்துக்கங்களேன், இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்டை எடுத்துங்க. இந்த மக்கள்லாம் டெய்லிக்கும் ஓடிட்டே இருக்காங்கல்ல, வேலை செஞ்சுட்டே இருக்காங்கல்ல, ஆனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. உழைக்கும் வர்க்கம் வந்து கீழே தான் இருக்குது, ஆட்சி செய்யக்கூடிய வர்க்கம் வந்து மேலே இருக்குது. ஆனால் கம்யூனிசம் வந்துருச்சு அப்படின்னா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே சமூகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எப்படி நடக்கும்னா சோஷியலிசம்க்கு அப்புறம் நடக்கும். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்யும்போது அவங்க மிருகங்களாக இருக்க மாட்டாங்க, மனிதர்களாக மாறிடுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தான் மக்கள் அவங்களுடைய டேலண்ட், ஸ்கில் இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணும்போது இந்த சமூகம் வந்து வேகமாக வளரும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது டெவலப் ஆகிடும், தொழில்நுட்பம் மேக்சிமமாக இருக்கும், அப்போ உற்பத்தியும் பெட்டராக இருக்கும், மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கிடச்சிடும். அது இல்லாமல் இந்த கம்யூனிசமில் என்விரான்மெண்ட் இருக்குது பாருங்கள், நேச்சர், இயற்கைக்கும் மனிதனுக்கும் எந்த முரணும் இருக்காது. டெக்னாலஜி மேக்சிமம் வளர்த்துட்டு இயற்கையிலேருந்து என்ன தேவையோ மனுஷன் அதை எடுத்துப்பான், ஆனால் இயற்கையை அவன் அழிக்க மாட்டான். உதாரணத்துக்கு ஆறு ஓடுது அப்படின்னா அந்த ஆறுலேருந்து அவனுக்கு என்ன தேவையோ எடுத்துப்பான், அது வச்சு அவன் வந்து விவசாயம் பண்ணிப்பான், கிராப்ஸ் எடுத்துப்பான், அவனுக்கு வேண்டிய நீர் எடுத்துப்பான். அதே நேரத்தில் அந்த ஆறை அவன் அழிக்க மாட்டான், சேதப்படுத்த மாட்டான். காரணம் என்னன்னா அது ஏற்ற மாதிரி டெக்னாலஜி அவன் அந்த நேரத்தில் உருவாக்கி வச்சுருப்பான். அப்போ ஹையஸ்ட் டெக்னாலஜி இருக்கும், மனிதர்கள் எல்லாருக்கும் என்ன வேணுமோ அது ஈஸியாக கிடச்சிரும், இயற்கை வந்து பாதிப்படையாது, மனிதர்கள் எல்லாமே ஒற்றுமையாக வாழ்வாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம வீடுகளில் இருக்கோம் இல்லையா, செப்பரேட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து தேவைகளை தனித்தனியாக பூர்த்தி பண்ணுறோம். கம்யூனிசம் சொசைட்டி எப்படி இருக்கும்னா எல்லாருக்குமே ஈஸியாக பூர்த்தி ஆகிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். உதாரணத்துக்குங்க, ஒரு 1000 பேர் ஒரு ஊரில் வாழ்கிறாங்கன்னா அந்த 1000 பேருக்கும் பெஸ்ட் என்ன தேவையோ அதற்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஒரு பெரிய பார்க் இருக்கும், ஜிம்னேசியம் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்ஸ் இருக்கும், அது இல்லாமல் மருத்துவர்கள் இருப்பாங்க. ஸோ தேவைகள் பார்த்தீங்கன்னா பூர்த்தி ஆகிடும். அப்போ தனித்தனியாக நான் இதெல்லாம் உருவாக்கி வைக்கணுன்ற அவசியம் எனக்கு இருக்காது. நான் தனியாக ஒரு ஜிம்மை வீட்டில் உருவாக்கணும், எனக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா லெஷருக்கு ஒரு விஷயத்தை நான் உருவாக்கி வைக்கணும், நான் தனித்தனியாக டாக்டர்ஸ் கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு தேவையே இருக்காது. எல்லாருக்கும் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும், எஃபிஷியண்ட்டாக கிடைக்கும், பெஸ்ட்டாக கிடைச்சிரும், போட்டி இருக்காது, பொறாமை கிடைக்காது. அப்போ எல்லாரும் மனிதர்களாக வாழ்வாங்க. இதுதான் மார்க்ஸ் சொல்கிறார். கம்யூனிசம் சொசைட்டியில் மனிதன் வந்து இன்டெலெக்சுவலாக இருப்பான், அறிவுபூர்வமாக இருப்பான். குறைஞ்ச நேரம் வேலை செஞ்சால் போதும், 8 மணி நேரம் வேலை செய்வானா 2 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். ஏன்னா டெக்னாலஜி மேக்ஸிமமாக இருக்கும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், ஏற்கனவே மக்களுக்கு என்ன தேவையோ அது ஆல்ரெடி இருக்கும், மேற்கொண்டு கொஞ்சம் வேலை செஞ்சால் போதும், மிச்ச டைம் எல்லாம் அவனுக்கு ஃப்ரீயாக இருக்கும். மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிச்னஸ், ஒருத்தன் உண்மையாலே பணக்காரன் அப்படின்னா அவன் ஆக்சுவலாக பணத்தை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. உண்மையால யார் ரிச்னா யார் கையில் டைம் அதிகமாக இருக்கோ, எக்ஸஸாக இருக்கோ, அந்த டைமை வச்சு அவனுடைய பேஷன்ஸ், அவனுடைய ஆசைகளை யாரால் பூர்த்தி செய்ய முடியுதோ அவன் தான் உண்மையாலே ரிச் அப்படின்னு மார்க்ஸ் சொல்கிறார். அப்போ கம்யூனிசமில் பார்த்தீங்கன்னா டைம் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம கம்மியாக வேலை செஞ்சால் போதும், நம்ம வந்து மிருகமாக வேலை செய்வோம். அப்போ டைம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். அந்த டைமில் நம்முடைய பேஷன்ஸை நோக்கி போகலாம். எனக்கு மியூசிக் பிடிக்கும்னா நான் மியூசிக்கை நோக்கி போகலாம், எனக்கு டீச்சிங் பிடிக்கும்னா அதை நோக்கி போகலாம், நான் ஆர்டிஸ்ட்னா அதை நோக்கி போகலாம். ஸோ டைம் நிறையா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் வேணும்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். நம்முடைய ஸ்கில், டேலண்ட் இது எல்லாத்தையும் நம்ம மேக்ஸிமம் வளர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃப்பை வாழலாம், நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம ப்ராப்பராக டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சொசைட்டி கம்யூனிசமில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி இருக்காது, ஈக்குவாலிட்டி தேவையில்லை. இப்போ புரியுதா உங்களுக்கு? பாசிட்டிவாக பார்க்கணும். அப்போது நம்மளுடைய ஸ்கில் என்னவோ, டேலண்ட் என்னவோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம முன்னேறிட்டே போகலாம். முன்னேறி 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 அந்த சமூகத்துக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், சமூகம் வந்து பெட்டர் ஆகிட்டே போகும். அப்போ நம்ம ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அன்ஈக்குவலாக இருக்கலாம், பாசிட்டிவாக அன்ஈக்குவலாக இருக்கலாம். புரியுதா? உதாரணத்துக்கு நான் ஸ்போர்ட்ஸ் மேன் வைங்க, நான் வந்து ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், மிச்ச டைம் எல்லாம் நான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவேன், சொசைட்டிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், நான் மற்ற நபர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சொல்லி தருவேன். புரியுதா? நானும் வளர்றேன், சமூகத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், நானும் நல்லா இருக்கேன், சமூகமும் நல்லா இருக்கு. நான் டாக்டர் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், மிச்ச டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் நான் மருத்துவத்தில் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணலாம், இது சமூகத்துக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். இப்படி இருக்கும். அப்போது ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை,
அன்ஈக்குவலாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே வளரணும், எல்லாருமே அப்படியே மேலே மேலே வளர்ந்துட்டு போகணும். ஈக்குவாலிட்டி தேவையில்லை. ஆனால் மக்களுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும். புரியுதா? இதுதான் கம்யூனிசம். தேவைகள் எல்லாம் ப்ராப்பராக பூர்த்தி ஆகணும், மக்கள் எல்லாம் அமைதியாக போட்டி இல்லாமல் வாழணும், சமூகம் சீராக இருக்கணும், இயற்கையை அழிக்கக்கூடாது, உற்பத்தி மேக்ஸிமம் இருக்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேக்ஸிமம் இருக்கணும், நேச்சருக்கும் மேனுக்கும் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் இந்த பூமியில் சொர்க்கம் இருக்கணும். இதுதான் கம்யூனிசம் சொல்லுது. ஈக்குவாலிட்டி தேவையில்லை சார். இதுதான் கம்யூனிசம். புரியுதா? இதை தான் காந்தியுமே சொன்னார். மார்க்ஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் காந்தி சொல்கிறார். இவர் கம்யூனிசம்ன்ற டேர்ம் சொல்கிறாரு, அவர் ராமராஜ்யான்னு சொல்கிறார். எப்படி இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நாடு தேவையில்லையோ, அரசு தேவையில்லையோ, அதே போல் ஃபைனல் ஸ்டேஜில் நாடு தேவையில்லை, அரசு தேவையில்லை அப்படின்னு காந்தி சொல்கிறார். ராமராஜ்யம்ங்கிறது பேர் தான், ஆனால் இதே கான்செப்ட் தான். மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வாங்க, அவங்களுடைய டேலண்ட் ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு காந்தி சொல்கிறார். கம்யூனிசம் உடைய ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் எபிலிட்டி டு ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் நீட்ஸ், அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சொசைட்டி. இதில் சமூகத்துக்கு மனிதனுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னா, அவனுடைய எபிலிட்டியை வச்சுருக்கோம். நான் மருத்துவர்னா என் எபிலிட்டி வச்சு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், நான் இன்ஜினியர்னா என்னுடைய எபிலிட்டி வச்சு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், நான் டிரைவர்னா என்னுடைய எபிலிட்டி வச்சு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான், எதுவுமே மேலே கீழே அப்படின்ட்டு இருக்காது. அப்போ எபிலிட்டியை வச்சு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். திரும்ப நமக்கு எப்படி கிடைக்கும்னா, நம்ம நீட்ஸை வச்சுருக்கோம், நம்மளுடைய தேவை, நியாயமான தேவை வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு நான் ஸ்போர்ட்ஸ் மேனுங்க, எனக்கு தேவை ஒரு கிட் பேக் போதும், ஸ்டேடியம் இருக்கணும், நான் போய் மற்றவங்களோட விளையாடணும், எனக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கணும், எனக்கு ஃபிசியோதெரப்பி, மெடிசன், இதுக்கெல்லாம் சப்போர்ட் இருக்கணும், இது எனக்கு கிடைச்சிடும், என்னுடைய நீடு சாட்டிஸ்ஃபை ஆகும். புரியுதா? இந்த நீடு பார்த்தீங்கன்னா செலவு அந்தளவுக்கு இருக்காது ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு, ஆனாலும் எனக்கு இது இருந்தால் போதும்ல, இது எனக்கு கிடைச்சிடும், பெஸ்ட்டாக கிடைக்கும், மேக்ஸிமமாக கிடைக்கும். ரைட்டா? ஒருவேளை நான் சயின்டிஸ்டாக இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு தேவைகள் அதிகமாக கூட இருக்கும், ஆனால் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். எனக்கு பெரிய லேப் தேவை, எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அப்போ இது செலவு ஆக்சுவலாக ரொம்ப அதிகம். ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு மாதம் ஒரு 5000 ரூபா தான் அவனுடைய நீடு. ஆனால் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீடு 5 லட்சமாக கூட இருக்கும், ஆனால் அந்த நீடும் சாட்டிஸ்ஃபை பண்ணோட கம்யூனிசம். புரியுதா? எல்லாருக்கும் என்னென்ன நீடோ, நியாயமான நீடோ அது சாட்டிஸ்ஃபை ஆகும். அதை வச்சு அவங்க திரும்ப சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, வன்மம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, சண்டை இருக்காது. அதில் தான் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கம்யூனிசமில் சட்டமே தேவையில்லைன்றார். ஏன்னா எல்லாருமே மனிதர்களாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சட்டத்தை பற்றி, ஜஸ்டிஸ் பற்றியோ பெருசாக பேசலை. ஸோ இதுதான் அந்த கம்யூனிஸ்ட் சொசைட்டி. கம்யூனிசம் அப்படின்ற கான்செப்டை இப்போ நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நன்றி.